கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. ஆண்டவரே, இந்த வெள்ளி அப்பா நம்முடைய வார்த்தை மூலியமாக எங்களோட இன்றைக்கு பேசும், எங்களோட இடைப்படும் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை, இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. அதை எங்களை உயிர்ப்பிக்கட்டும், எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை சரிப்படுத்தட்டும் ஆண்டவரே ராஜா. ஆகியால் முழு மனதோடு நாங்கள் கேட்டு எங்கள் இருதயத்தை ஆண்டவரே ராஜா கொல்லாக்காதபடிக்கு கேட்குற வார்த்தை கேட்டுக்கொண்டு செயல்பாட்டுக்குள்ளாக வைக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு நீ உதவி செய்யும். Father, we pray that your word will speak to us today, Father, and minister to us. It will mold us, Father. It will sanctify us and it will purify us, Father. And as we hear your word, Father, we pray that we will not harden our heart, but we will soften our heart and we will do what your word says. எங்களோட பேசும், எங்களோட தங்கிரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இப்படியாக ரெண்டு சகோதரர்கள் இருந்தார்கள். ரெண்டு சகோதரர்கள் வாக்குவாதம் வந்தது. These two brothers, they had a quarrel and it was a very deep quarrel and they stopped talking to each other. ரெண்டு பேர் வீடும் பக்கத்துல இருந்தது. ரெண்டு பேர் வீடும் நல்ல பெரிய ஒரு நிலம். அதனால ரெண்டு பேரும் farming, they were doing farming. நிறைய farming தமிழ் என்னது? விவசாயம் செய்கிறவர்கள். ஆனா நல்ல நிலம், நல்ல விவசாயம் வீட்டு நிலத்துல வைத்து செய்கிறவர்கள். நல்ல ஒரு வாக்குவாதம் வந்தனால இருவரும் பேசாமல் அப்படியாக அந்த உறவு அப்படியே அறுந்து போனது. அப்படியாக இருந்த சூழ்நிலையில மீதி ஒண்ணுமே இல்லை, ஒன்னும் கஷ்பு தான். There was nothing left but bitterness. மூஞ்சி பார்த்து பேச மாட்டார்கள். ஒரு நாள் என்ன நடந்தது? அதுல ஒரு சகோதரர் பேரு யோவான், ஜான். One of the brothers name was John. அவர் வீட்டுல திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. He had a knock on the house door. கதவு போய் திறந்து பார்த்தா அது ஒரு கார்பெண்டர் பலகை வேலை செய்யறவர். சரியா? ஒரு வீட்டு முன்னாடி கதவு தட்டி இருந்து கேட்டாரு, ஏதாச்சும் வேலை இருக்கா? Do you have anything, any work or any job to offer to me அப்படின்னு கேட்டாரு. ஏதாச்சும் வேலை உங்க வீட்டுல இருக்குதா? நான் கொடுங்க, நான் செய்யறேன். அப்ப இவர் ஜானுக்கு ஒரு நல்ல ஒரு யோசனை வந்தது. சரி, நம்ம ரெண்டு பேரும் சகோதரர் பேசிக்கிறது கிடையாது. அதுல அந்த அண்ணக்காரர் என்ன பண்ணிருந்தாருன்னா, ஏற்கனவே அந்த சேர்ந்து இந்த நிலத்தை நடுவுல ஜேசிபியை வச்சு ஒரு பெரிய குழியை நோண்டி போட்டார். இப்ப ஜானுக்கு அது ஒரு கோபமாவே ஏற்கனவே ரொம்ப நாளா இருந்துச்சு. John has always had this hurt in his heart because his brother took a JCB and created a big creek. So நல்ல ஒரு சிந்தனை வந்துச்சு. ஓகே, ஒரு வேலை கொடுத்துருவோமே, நீனும் நானும் எங்க வரவு வேணான்னு சொல்லி நீ போட்டியா, இப்ப நான் என்ன பண்றேன், உன் மூஞ்சியை நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கார்பெண்டர் சொன்னாரு, put a fencing around my land. நல்ல ஒரு செவுரு, உயரமான செவுரை போட்டு இனிமே அண்ணனை நான் மூஞ்சிலே முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கார்பெண்டருக்கு வேலையை கொடுத்தாரு. So he gave this job to this carpenter. அவரும் ஒரு நாள் ஃபுல்லா நல்ல வேலை செய்றாரு. He was working hard the whole day. எல்லா வேலையை முடிச்சுட்டு போய் ஜான்ட்ட சொல்றாரு, வேலை முடிஞ்சிருச்சு. So he reported back to John, said, okay, my job is done. So John ஆர்வமா வராரு, அப்பாடா இந்த மூஞ்சியை முழிக்க நான் தொல்லை பேர்ச்சிடா அப்படின்னு. So John was so excited. Yes, gone my biggest problem in my life. I'm not going to face my brother after this. கதவு திறந்து பார்த்தா செவுரை காணோம். There's no fencing, but there was a simple bridge over the creek. ஒரு சின்ன ஒரு பாலம், அந்த போட்ட அந்த ஒரு பெரிய ஒரு அள்ளூருக்கு மேல ஒரு சின்ன ஒரு பாலத்தை அவர் உண்டு பண்ணார். இவருக்கு ஒரே கோபம், உன்னை நான் என்ன செய்ய சொன்னேன், நீ என்ன பண்ணியிருக்கிற, what I asked you to do and what you have done. ஆனா இத அண்ணக்காரர் அவர் வீட்டுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. And this brother is looking what is happening from his house and he was touched. நான் குழி போட்டேன், ஆனா உறவு அறுந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் தம்பி என்ன பண்ணியிருக்கிறா, அந்த குழிக்கு மேல ஒரு பாலத்தை போட்டு நான் அறுத்த இந்த உறவை அவன் மறுபடியும் சேர்க்கிறான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு என்ன ஆயிடுச்சு, மனசுல தொற்றுச்சு. He was touched. He was thinking, I created a creek so that I will not have connection with my brother, my younger brother, but my younger brother has built a bridge over the creek because he want to have relationship with me அப்படின்னு சொல்லிட்டு அண்ணகாரர் என்ன பண்ணிருப்ப, தம்பி ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்திருக்கிறார் என்று சொல்லி கீழே போயிட்டு தம்பிகிட்ட போய் பேச போனாரு. அன்னைக்கு அறுந்து போன உறவு சரியானது. The relationship that was broken was restored at that point of time. இருவரும் பேச ஆரம்பித்துட்டு இருவருக்கும் ஒரே சந்தோஷம். இப்ப அந்த கார்பெண்டரை கூப்பிட்டாங்க, கார்பெண்டர் கம்,
we got other work to do in the house. மற்ற காரியங்கள் வீட்டில் செய்ய வேண்டியதுக்கு இருக்கு, நீ வந்து செய்யறியா அப்படின்ட்டு சொல்லி கேட்கும்போது கார்பெண்டர் சொன்னார், ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிரு, மற்ற வேலையை என்னால் செய்ய முடியாது, ஏன்னா நான் கட்ட வேண்டிய இன்னும் நிறையா பாலம் உண்டு. பிகாஸ் ஐ ஹவ் மெனி மோர் பிரிட்ஜஸ் டு பில்ட். தேவஜன்ம, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கட்ட வேண்டிய பாலங்கள் உண்டா? Do we have bridge to build in our life? யோசித்து பார்ப்போம். Let's just think about it. ஒப்புதல் ஆகிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் தேவஜனமே. இந்த தலைப்பு நான் அங்கே போட்டிருக்கிறேன், ஆனால் தமிழ் இருக்காது நிச்சயமாக. A means of reconciliation. அதில் பார்க்கும்போது உங்கள் கண்ணில் என்ன படுது? யார் கரெக்டாக சொல்கிறான்னு பார்ப்போம். அதை பார்க்கும்போது என்ன உங்கள் கண்ணில் வித்தியாசமாக படுது? எஸ், மீ. ஒப்புதல் ஆகணும்னா நானுன்ற வார்த்தையை சொல்லக்கூடாதுங்க. If you want to reconcile, you cannot use the word me or mine. எனக்கு விரோதமாக இதை செஞ்சிட்டாங்க, நான் ஏன் ஒப்புதல் ஆகணும்? நான் ஒப்புதல் ஆக மாட்டேன். நான் எதுக்கு இறங்கி போனோம்? It was not justice, it was injustice to me. Why I should go down? ஒப்புதல் ஆகணும் என்றால் நான் என்ற வார்த்தையை பாய்க்க முடியாதுங்க. இன்னொன்று என்ன கண்ணில் இடிக்குது? ஒப்புதல் ஆகுங்க என்று சொன்னா சில பேருக்கு உரைக்குது. ஆனா ஒரு வித்தியாசமா பார்க்காம இயேசு செய்தாருங்க நமக்காக ஒப்புதலை. அவருக்கு உரைக்க மட்டும் செய்யல, வலிச்சிச்சு, சாவு வரையிலும் வலிச்சிச்சு. தேவஜன்ம, இன்றைக்கு நம்ம ஒப்புதல் ஆகிறது ரொம்ப முக்கியங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் us to reconcile, but I don't know why it is so painful for us to reconcile, because we are still holding on to me. இதை செஞ்சாங்க, இதை பண்ணாங்க, இது பண்ணிட்டாங்க. நியாயம் ஒரு சைட்டுங்க, fair and justice the other side. It's totally different topic. But who gonna reconcile? யார் ஒப்புதலாக போகிறா? யோசித்து பார்ப்போம். தேவஜன்ம, இந்த பகுதியில் இயேசு என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? What is actually Jesus is doing in this passage? இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதியாக காணப்படுகிறது. என்ன பகுதி? இந்த பகுதி எப்ப வாசிப்போம்? இந்த பகுதி எப்ப வாசிப்போம்? சண்டே ஸ்கூல்ல எப்ப வாசிப்போம்? எந்த நாள் வாசிப்போம்? இப்போ நீங்க ஃபாதர்ஸ் டேக்கு இதெல்லாம் வாசிக்க மாட்டீங்க தானே? இந்த பகுதி எப்பதான் ஃபாதர்ஸ் டேக்கு தானே வாசிப்போம். அப்பா வந்து பேசினாரு, அப்பா அன்பா இருந்தாரு, அப்பா இறங்கி போனாரு இல்லையா? பாவம், சரி பாரு விட்டுருங்க. எந்த சர்ச்சுக்கு போனாலும் ஏதாச்சும் ஒரு ஃபாதர்ஸ் டே கண்டிப்பா இந்த மெசேஜ் பேசியிருக்கோம், கண்டிப்பா. ஏன்னா இது ஃபேமஸ் ஃபாதர்ஸ் டே டாப் மெசேஜ். இதான் அப்பா அப்படின்னு சொல்லுகிற ஒரு பகுதி. ஆனா தேவஜன்ம, இன்றைக்கு இதை நீங்க எப்படி, நீங்க எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இயேசு இந்த ஊமையை சொன்னது அப்பாவை பத்தி கிடையாது. Jesus is telling this parable not because of the father or the love of the father. No, 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 no. That is not even the context. இயேசு அதை பத்தி கூட பேசல. இயேசு வேற ஒரு காரியத்தை குறித்து பேசினார், முக்கியமான குறித்து பேசினார். It was a very important passage. It is a very important topic that Jesus is basically teaching the disciples. And before I go into this, and I am giving important to this, இதுக்கு நான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். என் வீட்டில் இப்போ 7-8 போதகர்கள், 7 பேரும் எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கிறாங்க. நான் மட்டும் அங்கே நின்றுட்டு இருக்கிறேன். என்னால் சுலபமாக லீவ் போட்டு என்னால் இருந்திருக்க முடியும். எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க, காலையில் வந்துடுவியான்னு சொன்ன. நான் வரமாட்டேன், நான் நேராக சர்வீஸ் தான் வருவேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு ப்ரீச் திஸ். And I can sacrifice. I am preaching this because I am giving importance to this. இது அவ்வளவு முக்கியம். ஏன் எனக்கு இது முக்கியமா இருக்குன்னா, ஏன்னா திருச்சபை பாதிக்கப்பட்ட கூடாது. If we don't reconcile, the effect is to the church. And as a pastor, I am responsible to the church and I am accountable to the church. And I am going to give account to God one day when I stand before Him. And I have to give a proper account. And I am giving importance to this and I am standing here.
I can easily arrange someone and I can be just with my grandmother. எல்லாரும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஆனால் நான் மட்டும் அரேஞ்ச் பண்ணவே இல்லை. Because I want to preach. So I hope if I can give importance to this church, I think you can give importance to your home church. Not that different. If I can give importance to this church, I think you can give importance to your home church. Reconciliation is very important for our church and for the ministry. ஊழியத்துக்கும் திருச்சபைக்கும் ஒப்புதல் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவஜனமே. ஏன் இயேசு இந்த ஊமையை சொன்னார்? Why Jesus told this parable? 1வது வசனத்தை வாசிங்க, verse 1. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இயேசுவோட போதனையை கேட்பதற்கு எல்லா பாவிகளும் வருள் வசிக்கிறவர்களும் வந்திருந்தார்கள். All sinners and tax collectors have gathered around Jesus to hear his message. ஆக தேவஜனமே, இதுதாங்க நோக்கம். இயேசு இந்த ஊமையை சொல்கிறார். ஏன் இந்த ஊமையை சொல்கிறார்னா, பாவிகளும் இயேசுவோட போதனையை கேட்க வருகிறார்கள், புறஜாதி மக்களும் கேட்க வருகிறார்கள். அதே நேரத்தில் யூதர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேத போதகர்களும் வருகிறார்கள். everyone are there. இவர்களுக்குள்ளாக சரியான பேச்சுவார்த்தை கிடையாது. there was no proper communication. There was no reconciliation within them. There's been always argument. They were accusing them as overly spiritual people, and they were accusing them as sinners. மாறி மாறி ஒவ்வொரு கூட்டங்களும் மாறி மாறி என்னைக்குமே வாக்குவாதம் தான். இவர் சொல்லுகிறார்கள், என்னது நீ மோசேஸ் போதனை வைத்துக்கொண்டு எங்களை கஷ்டப்படுத்துற அப்படின்ட்டு. பரிசேயர் சதுசேயர் இவர்கள் பார்த்து என்ன சொல்லுவாங்க, நீ என்னதான் பேசினா நீ ஒரு பாவி, ரோமரோட வேலை செய்யற நீ ஒரு பாவி அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி இந்த ரெண்டு கூட்டமும் ஒப்புதல் ஆகவே இல்லை. அப்ப பரிசேயர்கள் 2வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப பரிசேயர் சதுசேயர்களும் அங்க இருக்கிறவர்களும் என்ன கேட்கிறார்கள், ஏன் நீங்க பாவிகளையும் வருள் வசிக்கிறவங்களும் கூட்டி வச்சுக்கிறீங்க? they asking Jesus this question. என்னைக்குமே பாஸ்டருங்க பாவம் எங்களை பார்த்து கேட்கறது இதுதான். பாஸ்டர் எந்த பக்கம்? பாஸ்டரு எந்த பக்கம்? எது உண்மை இருக்கும் நான் அந்த பக்கம், எங்க நியாயம் இருக்கும் நான் அந்த பக்கம், எது திருச்சபைக்கு சரியோ அதுதான் என் பக்கம். நீங்க நிறைய கேள்வி வருது, பாஸ்டர் எந்த பக்கம்? ஒரு கூட்டம் சொல்லுது 2 2 5ன்னு, ஒரு கூட்டம் சொல்லுவோம் 2 2 6ன்னு. இப்போ நான் எந்த பக்கத்தில் போய் நிற்கிறது? ஒரு பாஸ்டராக இருந்தால் சொல்கிறேன், இப்போ நம்ம சேர்த்து நடக்குதுன்னு நான் சொல்ல பொதுவாக சொல்கிறேன். எந்த பக்கம் நிற்கிறது? நான் தனியாக நிற்பேன், 2 2 4 தான். இப்போ அதான் இயேசு நிற்கிறாரு. இந்த கூட்டம் வருது சொல்லுது நீ பாவி, நீ அங்கே இருக்கிறேன்னு. இங்க பேசினா இந்த கூட்டம் சொல்ல நீ அவங்களோட சுத்திட்டு இருக்க, நீ அவங்களோட சேர்ந்து எங்களை கூட கஷ்டப்படுத்த போறியா அப்படின்னு. தேவஜனமே, இயேசு இந்த கேள்வி கேட்டதுக்கு பிறகு 3 ஊமைகளை சொல்கிறார். After hearing this question, Jesus is telling 3 parables. And of course the famous one is the 3rd parable. Of course அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஊமை இந்த 3வது ஊமையாக காணப்படுகிறது. இந்த 2 முதல் ஊமை என்னத்தை குறித்து பார்க்கிறோம்? இழந்து போனதை தேடும் போது அதை பெற்றுக்கொண்டன வருகிற சந்தோஷம். அந்த ஆடாக இருக்கட்டும், அந்த காசாக இருக்கட்டும், மறுபடியும் கடித்தோன்னு என்னது சந்தோஷம். அப்ப இயேசு என்ன சொல்ல வர்றாரு, இவங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாவத்துல போயிட்டாங்க, ஆனா இவங்களை பார்க்கறது எனக்கு சந்தோஷம். ஆனா 3வது ஊமையில என்ன சொல்லுகிறாரு, ஒரு காரியம் வித்தியாசமா சொல்றாருன்னா, அவங்க தேடி வந்து அவங்கள பார்க்க வருது எனக்கு சந்தோஷமா இருந்தாலும், மூத்த மகன் நீ தான், யூதர்கள் பரிசேயர் சதுசேயர் நீங்க தான் மூத்தவங்க வீட்டுல, நீ பின்னாடி போனாலும் உன்னையும் நான் தேடி வருவேன். அதுதான் 3வது ஊமை, மூத்த மகனை குறித்து இயேசு சொல்கிறார். That is what Jesus is telling about the eldest son. அந்த பகுதியை தான் 25வது வசனத்திலிருந்து 32வது வசனம் நம்ம வாசிக்க கேட்டோம். ஆகியால் ஒப்புதல் ஆகுவதற்கு என்னங்க செய்யணும்? What are the means of reconciliation? Number 1, முதலாவது காரியங்கள் ஏற்றுக்கொள்வது, acceptance. 2வது வசனத்தை வாசிங்க. 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 2வது வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். பாருங்க, முதல் காரியம் வந்தோனே இயேசு அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. they started to accuse Jesus. they are murmuring. மனுஷாரம் புலம்பிட்டு இருக்காங்க, என்ன அது பாரு, பாவிகளை கூப்பிட்டு வச்சு இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு என்று சொல்லி. ஆனா இயேசு அங்க என்ன பண்ணுகிறாரு, அவர்களை ஏற்றுக்கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். Jesus is accepting them. Jesus is not accepting what they do, but Jesus is accepting them for who they are. இயேசு அவர்கள் செய்ததை ஏற்றுக்கொள்ள, பாவத்தை ஏற்றுக்கொள்ள, பாவியா இருந்தாலும் அந்த பாவிகளை ஏற்றுக்கொள்கிறாரு. ஏன்னா இயேசு அவர்களை நேசிக்கிறார். அப்ப முதல் காரியம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்றது ரொம்ப முக்கியம் தேவ ஜனமே. இன்றைக்கான திருச்சபையில நம்ம பார்ப்பது என்னது, இன்றைக்கு அக்யூசிங்கும் கொண்டெமிங்கும் நிறைய காரியம் திருச்சபைக்குள்ளாக. திருச்சபை என்று சொல்லும் போது நம்ம திருச்சபை மட்டும் கிடையாது, பொதுவாக எல்லா திருச்சபையிலும் காணப்படுகிற ஒரு காரியம். A critical issue that we find in our churches is accusing and condemning. Accusing and condemning என்ன சொல்றது தமிழ்ல? குற்றப்படுத்துவது, குறைகளை கண்டுபிடிப்பது. என்ன செஞ்சாலும் தப்பு, இவங்க என்ன செஞ்சாலும் அவங்க தப்புன்னு சொல்றது, அவங்க என்ன செஞ்சாலும் இது உங்க தப்புன்னு சொல்றது. இன்னைக்கு இயேசு அதை சொல்ல கிடையாது. பரிசேயர்கள் சதுசேயர்கள் சொன்னார்கள், பாவியோட நீ உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா இயேசு ஒரு நாளும் பரிசேயர் சதுசேயர்களை பார்த்தா நீ பாவின்னு சொன்னது கிடையாது, பாவிகளை பார்த்தா நீ பாவின்னு சொன்னது கிடையாது. பாவம் செய்யாம இருன்னு தான் சொன்னார். Jesus never accused anyone of being a sinner. சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும் போது கூட ஒரு பாவி சொல்லுகிறார் இயேசுவை பார்த்து, யான் அவனை நீ கண்டுக்கிற அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க ஒரு பாவி என்ன சொல்லுகிறான், நீ சும்மா இரு, உனக்கு தெரியாது. ஆண்டவரே நீ ராஜ்யத்துக்கு போக முடியாது, என்னை நினைத்துக்கொள்னு சொல்லும்போது இயேசு திரும்பி பார்த்துட்டு, பாவி பாவி இங்க கேளு, அவன் மனம் திரும்பிட்டான், நீ மனம் திரும்பன்னு அங்க கூட சிலுவையில குற்றம் படுத்தலங்க. கீழே எல்லாம் பார்த்து காரி துப்பிட்டு இருந்தாங்க, நீ தேவகுமாரன் மனுஷகுமாரன் தான் இறங்கி வான். அப்ப கூட பார்த்து இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் மன்னியும் தான் சொன்னார தவிர, ஆண்டவரே பூமியை ரெண்டா பொழந்து எல்லாம் போட்டோம் ஆண்டவர் மண்ணு கீழே அப்படின்னு அவர் சொல்லவே கிடையாதுங்க. இயேசு ஒரு நாளும் யாரையும் பார்த்து குற்றம் பண்ணது கிடையாது, குற்றச்சாட்டு போட்டது கிடையாது, யாரையும் கொடுத்து தவறா பேசினது கிடையாது. அவர் செய்யலைன்னா நம்ம அங்க திருசபையில செய்கிறோம், அவர் செய்யாத நம்ம அங்க திருசபையில நம்ம செய்கிறோம். யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நிறைய நேரத்தில் நம்ம பிடிக்காதவர்களை நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். இந்த பரிசேயர் சதுசேயர் போல தான். இயேசு இந்த ஊமையை சொன்னதே அப்பா அன்பை குறித்து பேசவும், சகோதரர் சகோதரி எப்படி ஒற்றுமையா இருக்கணும்னு கிடையாது. அடிச்சுக்காதீங்க, டோன்ட் ஃபைட், டோன்ட் quarrel, டோன்ட் accuse one another. ஒருவர் மாத்தி மாத்தி என்னது குற்றப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறாரு. ஆகையால் தேவஜனம் இன்றைக்கு நம்மளும் திருச்சபையில ஒருவர் பார்த்து குற்றப்படுத்தக்கூடாதுங்க. நம்ம பாவம் செய்யும் போது இயேசு நம்மளை குற்றப்படுத்தலையே, அவர் நம்மளை ஒதுக்கி வைக்கலையே, தேடி வந்தாரு, மன்னிச்சாரு, ஏற்றுக்கொண்டாரு. நம்ம மட்டும் எங்க ஒதுக்கி வைக்கிறோம், நம்ம மட்டும் எங்க குற்றச்சாட்டு பண்றோம், நம்ம மட்டும் என்ன பண்ணாலும் ஏன் குறையா பேசுறோம், நல்லதான காரியங்கள் பேசலாமே. ஆகையால் திருச்சபையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் பார்ப்பது குற்றச்சாட்டு தான். மாற்றி மாற்றி குற்றச்சாட்டு பண்ணுவதும், குற்றச்சாட்டு வேண்டாங்க. தப்பு பண்ணலாம், தப்பு பண்ணி இருந்திருக்கலாம், கேட்குற இடத்துல கேள்வியை கேட்கலாம், கேள்வியோட முடிச்சிடலாம். அதே மனசில் போட்டு வச்சுட்டு அதே கசுப்பாக வைத்து கொண்டு என்ன செஞ்சாலும் பார்த்து பார்த்து அதே குற்றச்சாட்டு பண்ணிட்டு இருந்தா அப்போ திருச்சபை வளராது, ஊழியமும் வளராது. அப்போ ஆக முக்கியமான ஒரு காரியம் என்னது, இன்றைக்கு நம்ம ஒப்புதல் ஆகுவதற்கு முக்கியமான ஒரு காரியம் ஏற்றுக்கொள்வது. we have to accept. இயேசு ரெண்டு பக்கத்தையும் இருவரோடையும் இருந்தார், இவர்களுடையும் ஊழியம் செய்தார், அவர்களுடையும் ஊழியம் செய்தார். இன்னைக்கு போதகர்கள் அப்படி செஞ்சா மாட்டிக்கிறோம். அங்க போய் பேசணும்னா ஓ பாஸ்டர் அந்த குரூப்போட பேசுறாரு, இங்க போய் பேசினா பாஸ்டர் இந்த குரூப்போட பேசுறாரு. அதனால தான் நான் ஆராதனை முடிச்சு என்ன பண்றேன், இங்க ஆரம்பிச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பி அங்கேயே வந்து நின்றுட்டு என் சப்பாத்தை போட்டுறேன் நான். ஏன்னா இப்ப அப்படியே இருக்கு பிரச்சனை. இங்க பேசினா அவ பாஸ்டர் அந்த குரூப், இந்த பேசினா இந்த பாஸ்டர். ஐயோ பாஸ்டர் எந்த குரூப்பும் இல்லையா, எனக்கு எல்லாருமே என் மந்த, எனக்கு எல்லாருமே என் மாடு ஆச்சு, மாடு ஆடு, எல்லாருமே என் மந்த, எல்லாருமே ஆடுதான், ஆண்டு எனக்கு கொடுத்துருக்கிறாரு. சரியா? போன வாரம் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, இதே பிரச்சனை தான். ஆடுக்கும் மாடுக்கும் வித்தியாசம் தெரியாம என்ன நீங்க வைஃபு, என்ன நீங்க இன்னும் ஆடு மாடு வித்தியாசம் தெரியலையான்னு இப்படிதான் மன்னித்துக் கொள்ளுங்கள். மாடு கிடையாது, ஆடு.
எனக்கு எல்லாருமே என் மந்தை தான், எல்லாருமே எனக்கு முக்கியம்தான். தேவஜன்ம இன்றைக்கு யாரையும் பார்த்து குற்றச்சாட்டு போட வேணாங்க. we don't have to accuse one another. enough of accusing. அக்யூஸ் பண்ணி என்னங்க கிடச்சிச்சு? மனசுக்கு கொஞ்சம் சமாதானம் கிடச்சிச்சு, அதை வச்சு என்ன பண்ணிட்டோம்? ஒன்றுமே பண்ணலை, ஒன்றும் சாதிக்க கிடையாது. ஒரு குற்றச்சாட்டு பண்ணாமல் ஒரு ஏற்றுக்கொள்வோம். ஒதுக்கி வைக்க வேண்டாம், தள்ளி வைக்க வேண்டாம். ஓ நீங்கள் செஞ்சால் நான் வரமாட்டேன், நீங்கள் பேசினா நான் செய்ய மாட்டேன், இப்படிலாம் பேசாமல் ஒரு ஏற்றுக்கொண்டு இருக்கிற வேறுபாடுகளும் இருக்கிற வித்தியாசமான கருத்துகளையும் இருக்கிற வித்தியாசமான எண்ணங்களையும் ஓரம் கட்டி வைத்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் மையமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒற்றுமையாக இருப்போம். லெட்ஸ் கீப் அவர் டிஃபரன்சஸ், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன், டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் ஆல் aside. Let's put what we have in common, Jesus Christ. Amen. ஆகையால் தேவஜனம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கு யோனா, அதாவது யோனாக்கும் அதே பிரச்சனை தான். என்னது? யோனாக்கு நினிவே மக்கள் மேல ஒரே கோபம். He was so angry with the Ninevites. ஏற்றுக்கொள்ள முடியல. He could not accept them. ஏற்றுக்கொள்ள முடியாத வெறி, அவ்வளவு வெறி. தீர்க்கதரிசி தான், ஆனா வெறி முடியாது. கோபம், எரிச்சல். அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரே எரிச்சல். யோனா 1:3 வாசிங்க. Jonah chapter 1 verse 3. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து தர்சீஷுக்கு ஓடி போனான். பாருங்க, வசனம் தெளிவா சொல்லுது. ஆண்டு சமூகத்திலிருந்து விலகி போனோம். எவ்வளவு தூரமா ஓடி போனோமோ ஓடி போகிறான். எவ்வளவு எரிச்சலா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. How much hatred Jonah had against the Ninevites, that he is willing to go away from the presence of the Lord. அந்த அளவுக்கு இன்னைக்கு நமக்கு கோபம் இருக்கா? ஆண்டு ஊழியம் போனாலும் பரவாயில்ல, நான் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆண்டு ஊழியம் போனாலும் பரவாயில்ல, நான் உங்களோட சேர மாட்டேன்னு கோபம் இருக்குதா? யோசிச்சு பாரு. இல்ல குடும்பத்துல நீங்க இப்படி குடும்பத்துல பண்ணது என்னால மன்னிக்க முடியாது, நான் உங்களோட சேர மாட்டேன். கிறிஸ்துமஸ் கேதரிங் ஒன்னா வர மாட்டேன், உங்க வீட்டுல கிறிஸ்துமஸ் கேதரிங் கூடனா நான் வர மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அவ்வளவு கோபமா ஆண்டு சமூகத்தை ஓடி போவதுக்கு? So much hatred that he is willing to run away from the presence of the Lord, a prophet. ஏற்றுக்கொள்ள முடியல. He could not accept the Ninevites. நினிவே மக்களை ஏற்றுக்கொள்ள முடியாம ஓடி போகிறான். எவ்வளவு தூரம் ஓடி போக முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடி போகிறான். எல்லாத்துக்கும் என்ன காரணம்? தண்ணி போட்ட கருத்துல நினிவே மக்களை பிடிக்காது. Because in his own personal term he could not agree with the Ninevites. Personal experience, அனுபவம். இன்னைக்கு நம்மளும் பழைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களை பேசாமல் இருக்கிறோமா? குடும்பத்திலையும் சரி, நம்ம தங்கி இருக்கிற இடமும் சரி, தாமாலையும் சரி, திருசபையும் சரி, இல்லை வேலை இடமும் சரி, தனிப்பட்ட கருத்து, ஏதோ ஒரு அனுபவம், என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை இப்படி பேசிட்டாங்க, என்னை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோட பேசாமல் இருக்கிறோமா? அருந்து போயிருக்குதா? யோசித்து பாருங்க தேவஜனமே. அது வேண்டாங்க. ஏற்றுக்கொள்வோம். இயேசு ஏற்றுக்கொண்டார், எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். நம்மளும் இன்னைக்கு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வோம். ஒரு குற்றச்சாட்டு பண்ண வேணாம். லெட்ஸ் நாட் condemn or accuse one another. மறுபடியும் லூக்கா 15க்கு வருவோம். 2வது வசனத்தை வாசிங்க. ஏற்கனவே வாசிச்சாச்சு, பரவாயில்ல, மறுபடியும் வாசிக்க வேண்டாம். இந்த பரிசேயரும் வேத போதகர்களும் என்ன பண்ணுகிறார்கள்? இயேசு பாவிகளை வர வைத்து அவர்களோடு உணவு கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள். இததான் இயேசு 30வது வசனத்துல ஒப்பிட்டு பேசுகிறார். This is what Jesus is basically connecting in verse 30. 30வது வசனத்தை வாசிங்க. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். பாருங்க, மூத்த மகன் வந்து அப்பாட்ட என்ன கேட்கிறான்? என்ன கேட்கிறான்னு பரவாயில்ல, என்ன சொல்லுகிறான்? போத வாட் இஸ் he telling his father? அவனுக்கு தெரியுமா தம்பி வந்து வேஸ்தியை போய் பார்த்தான்னு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியாது.
எழுதப்படல, சொல்லவே இல்லை. ஆமா தானே? அப்ப அது என்ன சொல்லுவோம்? தெரியாத ஒரு காரியத்தை சொல்லுகிறான்னா அது என்ன சொல்லுவோம்? குற்றச்சாட்டு. இஸ் அக்யூசிங். அப்ப பாருங்க எவ்வளவு கோபம் ஒரு ஆளுக்கு. என்னைக்கு கோபம் வருது, ஒரு ஆளுக்கு என்னைக்கு எரிச்சல் இருக்குதோ, செய்யாத காரியத்தை செஞ்சாங்கன்னு குற்றச்சாட்டு பண்ணுவோம். மூத்த மகன் தான் பண்ணுகிறான். மூத்த மகன் போய் பார்த்தானா, தம்பி வேஷ்டியை போய் பார்த்தானு பார்க்கல. இவன் வீட்டிலே இருந்து அப்பாவுக்கு உதவி செய்யறவன், அவன் தூர தேசத்துக்கு போயிட்டான். போய் பார்த்துட்டு வந்தாரா? நான் வாட்ஸ்அப் இருந்துச்சு, யாராச்சும் போட்டோ பிடிச்சி அனுப்புறதுக்கு இல்ல, ஒன்னும் இல்ல, குற்றச்சாட்டு. இன்னைக்கு நம்ம மத்தியில நடக்குது தானே. பிடிக்காதவங்களை பார்த்து இப்படி தானே பேசுவோம். நடந்தே இருக்காது, நடந்த மாதிரி பேசியிருப்போம். குற்றச்சாட்டு, condemning, accusing. நடக்கவே இல்லை, உனக்கு தெரியாது, ஆனா பார்த்து அப்பா சொல்றான். அவன் பாரு என்ன பண்ண, காசுலாம் எடுத்து போயிட்டு வேஸ்டி தானே பண்ணா, நீ வந்து கடா வெட்டி இருக்கிற. இந்த வசனத்தை இதெல்லாம் வாசிக்கும்போது நான் ஒண்ணே யோசிச்சேன், அண்ணக்காரனுக்கு எப்படி தெரியும்? அப்ப அது என்னது? குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டு வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதேதான் 2வது வசனத்துல, பரிசேயர்களும் வேத போதகர்களும் குற்றச்சாட்டு வைத்தார்கள். பாவி பாவி, இந்த பாவிகளோடு இயேசு சாப்பிடுறாரு அப்படின்னு. தேவஜனமே, இன்றைக்கு தெரியாத ஒரு காரியத்தை மூத்த மகன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இட்ஸ் a clear accusation, condemnation. தெளிவாக நம்ம பார்க்கிறோம், இது ஒரு குற்றச்சாட்டு. ஆகியால் தேவஜனமே, இன்றைக்கு நமக்கு இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாங்க. ஏற்றுக்கொள்வோம். யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. there's no one is perfect. பழையவைகள் எல்லாம் போதுங்க. ஏற்றுக்கொள்வோம். மாற்றி மாற்றி குற்றச்சாட்டு பண்ண வேண்டாம். போதும், பண்ணதெல்லாம் போதும், பேசினதெல்லாம் போதும். பேசி பேசி மாறிட்டாங்களா? நம்ம பேச பேச யாரும் மாற போகிறது கிடையாது. வீட்லையா இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, திருசபையா இருந்தாலும் சரி, பேச பேச யாராச்சும் மாறினாங்களா? மாறலைங்க. Is anyone changed with our accusation and condemnation? No, nobody will change with that. அப்பயாங்க தொடர்ந்து செய்யணும், நிப்பாட்டி கொள்ளலாம். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொண்டு மறுபடியும் ஒப்புதலாகவும் செய்வோம். Let's reconcile. That will be much better for us, for our family, for community, for our church. அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகையால் ஒருவரை தள்ளிவிட வேண்டாம், ஒதுக்கி வைக்க வேண்டாம், ஏற்றுக்கொள்வோம். ஒருவர் குற்றச்சாட்டு பண்ண வேண்டாம், ஏற்றுக்கொள்வோம். ஒருவர் தவறான காரியத்தை கொண்டு பேச வேண்டாம், ஒருவரை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மளை குற்றச்சாட்டு பண்ணது கிடையாது, ஆண்டவர் நம்மளை தள்ளி வைத்தது கிடையாது, அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டார். ஆகையால் முதல் காரியம், the first mean of reconciliation is acceptance without condemnation. ஏற்றுக்கொள்ளணும். இயேசு ஏற்றுக்கொண்டார். இயேசு 2 பக்கமும் பார்த்து நீங்க தான் பாவின்னு சொல்ல கிடையாது. இரண்டாவது, அடுத்தது முக்கியமான ஒரு காரியம், நம்ம சமாதானம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். we have to be peacemakers. இது முடிந்த மெதடிஸ்ட் பெண்கள் ஏஜிஎம்ல இந்த காரியத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவர் உணர்த்தினார். ஆகையால் இந்த காரியத்தை திருசபைக்கு எல்லாத்துக்கும் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 28வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 15:28. அப்பொழுது அவர் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தார். மூத்த மகன் உள்ளார வீட்டுக்குள்ள போகாமல் மனதில்லாம வெளியே நின்று கொண்டிருக்கிறான். தகப்பனோ வெளியே வந்து, நீ வெளியவே கடை, உனக்கு அதான் தேவை அப்படின்னு சொல்லாமல் வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தார். அவரை வருந்தி அழைத்தார். He pleaded with his son. This is not the work of a father. ஒரு அப்பா செய்ய வேண்டிய காரியம் கிடையாது. அடிச்சு உள்ளுக்குவான்னு சொல்ற வேலை அவங்க அப்பாக்கு. ஆனா என்ன பண்ணுகிறாரு? வணந்து பேசுகிறாரு. இங்க வா, வீட்டுக்குள்ள வாயா, நான் வச்சிருக்கிறதெல்லாம் இது உனக்கு தான். everything I own now it's yours. come inside that house, I'm pleading you. வா உள்ளார அப்படின்னு சொல்லி பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். தேவஜனமே, அது என்னதுங்க? சமாதானம் செய்கிறார். is making peace. that is what we call as a peacemaker. தேவஜனமே, இதை குறித்து வேதத்தில் எங்கேயாச்சும் நீங்க பார்த்திருக்கிறீங்களா? have you heard of this word peacemaker? பேஸ்மேக்கர் கிடையாது, பீஸ்மேக்கர். சரியா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 9 வாசிங்க. Matthew chapter 9 chapter 5 verse 9. அஞ்சு 9 வாசிங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி எண்ணப்படுவார்கள். Blessed are the peacemakers, for they will be called children of God.
கர்த்தரோட பிள்ளைகள் என்று சொல்லி எண்ணப்படுகிறவர்கள் யாரா இருப்பார்களாம்? சமாதானம் செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சமாதானம் செய்கிறவர்கள் இந்த காரியத்தில் 3 விதமான மக்கள் இருக்கிறார்கள். அதை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். மக்கள் யாரு? the first people, they are the peacekeepers. சமாதானத்தை வைத்துக் கொள்கிறவர்கள். இவர்கள் யாரா இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் என்னைக்குமே எல்லாத்தோடையும் சமாதானமா வந்துடணும்ல, பிரச்சனை வேணாம். எப்படி நான் போன வாரம் பேசிவ் ஃபர்கிவ்னஸ் சொன்னனோ, இவர்களாம் பேசிவ் பீஸ் கீப்பர்ஸ். பிரச்சனை வேணாம்ல, விட்டுருவோம்ல. வீட்டில் போய் முறுமுறுப்பாங்க, ஆனால் வெளியே வந்துட்டு நார்மலாக பேசுவாங்க. நமக்கு பார்க்கறதுக்கு சமாதானமாக ஆயிட்டாங்களோ நமக்கு தோணும். வெளியே இருந்து பார்க்க வெளியே பேசிட்டு போயிடுவாங்க, ஆனால் வீட்டில் போனோன்னே முறுமுறுத்துட்டு இருப்பாங்க. இவருக்கு தான் பீஸ் கீப்பர்ஸ். அப்போ நான் பிரச்சனை வேணாம், எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு, பண்ணிட்டு போயிட்டான், பரவாயில்ல விட்டுருவோம், நம்ம சமாதானமாக போவோமே. ஆனால் வீட்டில் போய் முறுமுறுக்கிறது, அப்போ அது சமாதானம் பண்ணல, செய்யல, ஆனால் வச்சுக்கிறது. சமாதானமாக வச்சுக்குவோமே, இல்லைன்னா பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை அங்கே போவோம், அங்கேருந்து டிஎஸ் கால் பண்ணுவார், அங்கேருந்து அப்பா கால் பண்ணுவார், அங்கேருந்து பாஸ் கால் பண்ணுவார். 3 சொல்லிட்டேன், வீடு, சர்ச்சு, வேலை இடம். எதுக்கு இந்த பிரச்சனை? முடிச்சிடலாம், பரவாயில்ல, சமாதானமாக போயிடும். நான் இப்போ சமாதானமாக போனால் தான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். நான் சமாதானமாக போனால் தான் அடுத்த நாமினேஷனில் பாஸ்டர் போடுவார், என்னை நாமினேட் பண்ணுவார். அதுதான் பீஸ் கீப்பர்ஸ். அது பீஸ் மேக்கர்ஸ் கிடையாது. இயேசு என்ன சொன்னார்? யார் புத்திரர்களா இருப்பார்களா? சமாதானத்தை பண்ணுகிறவர்கள், செய்கிறவர்கள். இவர்கள் சமாதானத்தை வைத்துக் கொள்கிறவர்கள். they are the peacekeepers and they keep peace for a reason. காரணத்தோடு சமாதானத்தோடு இருப்பார்கள். இவர்களும் இப்படிப்பட்டவர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மற்றவர்கள் காயப்பற்றக்கூடாது, பரவாயில்ல, இப்போ நான் பேசி அவங்கள காயப்பட்ட பிரச்சனை வரும், பரவாயில்ல போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லி இருக்கிறவர்கள் தான் பீஸ் கீப்பர்ஸ். அது நல்ல நோக்கத்துக்கு செய்யலாம், சிலவர்கள் நல்ல நோக்கம் இல்லாமல் செய்யலாம், ஆனால் இவர் தான் பீஸ் கீப்பர்ஸ். இயேசு இவர்களை பார்த்து என்னோட பிள்ளைகள் என்று சொல்ல மாட்டார். Jesus will not tell these people, hey, this is my children, because they are not peacemakers, they are peace keepers. இவர்கள் செய்கிறவர்கள், வைத்துக் கொள்கிறவர்கள், இவர்கள் ஆண்டவர்களோட பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவர் எண்ண மாட்டார். So reconciliation does not come with just being quiet. அமைதியா போனா ஒப்புதலாக செய்தலாம். அமைதியா போனா ஒப்புதலாக நடக்காதுங்க, நடக்கவே நடக்காது. Reconciliation will not happen if you keep quiet. You know when reconciliation will happen? Go and talk face to face. You settle that matter. அந்த காரியத்தை நேரம் முகம் பார்த்து பேசி தெளிவுபடுத்துகிறது தான் ஒப்புதல் ஆகுது. அமைதியாக பேரலாம், எதுக்கு பிரச்சனை, அது ஒப்புதல் ஆகுதில்லை. ஏன்னா அடுத்த தடவை பார்க்கும்போது அந்த ஞாபகம் மண்டையில் வரும். இவரா ஏற்கனவே அன்னைக்கு இப்படி பேசினாரு, இவர்கிட்ட நம்ம பேச வேணாம், விலகி பேரலாம், அது ஒப்புதல் ஆகுது கிடையாதுங்க. அதனால தான் இயேசு சொன்னார், சமாதானத்தை பண்ணுகிறவர்கள் தான் தேவனோட பிள்ளைகள் என்பார்கள், சமாதானத்தை வைத்துக் கொள்ளுகிறவர்கள் கிடையாது. ரெண்டாவது யாரு? இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது யாரு? பீஸ் டேக்கர்ஸ். இருக்கிற சமாதானமே பேரும். யாராச்சும் இருக்கிறாங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி? ஒரு குரூப்பா இருப்பீங்க, வந்தாங்கன்னா எல்லாம் அமைதியாடிடுவாங்க, போச்சுடா வந்துட்டான், டேய் அவனை வாயை திறக்காதீங்க, நான் வந்துட்டான்டா. இருக்குதா? வந்தாலே நீ இருந்தாலே சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறவர்கள், போனாலே ஒரு இடத்துல சமாதானம் இருக்காது, பிரச்சனை ஏதாச்சும் வந்துடும். இதுதான் இரண்டாவது கூட்டம். This is the second group. Wherever they are, they will take other people's peace away from them. எங்க போனாலும் சமாதானத்தை புடுங்கிட்டு வந்துருவாங்க. இவர்களும் ஆண்டவரோட பிள்ளைகளாக ஆக முடியாது. They are not children of God. இதுதான் நம்ம பயப்பட வேண்டிய முக்கியமான ஒரு கூட்டம். This is the people group that we have to be scared of. வந்தாங்கன்னா சமாதானமே பேரும், இருக்கிறது ரெண்டா பேரும். வேலை செய்கிற இடத்துல இருக்கிறாங்க தானே, வேலை செய்கிற இடத்துல இருக்கிறாங்க தானே, நம்ம தங்குற இடத்துலையும் இருக்கிறாங்க தானே. ஏதாச்சும் ஒரு குழப்படியை ஒரு இடத்துல நம்ம தங்குற வீட்டில் ஏதாச்சும் நம்ம தாமால எவனாச்சும் ஒரு குழப்படியை கொண்டு வந்துட்டே இருப்பான்.
சமாதானமே இருக்காது. இருக்காங்க தானே, வீட்டிலையும் இருக்கிறாங்க தானே, திருசபையிலும் இருக்கிறாங்க தானே. இவர்கள் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்க முடியாதுங்க. தேவஜனமே, ஆண்டோட பிள்ளையா இல்லைன்னா ஆண்டவர் சமாதான பிரபு. இப்போ சமாதானத்தை கொண்டு வருகிறவர்களும் அவரோட பிரபுகளாக இருப்பார்கள். தானே? இப்போ சமாதானத்தை எடுக்கிறவர்கள் யாரோட பிரபுவா இருப்பாங்க? நீங்களே பதில் கொடுத்துக்கோங்க. தேவஜனமே, இன்னைக்கு ஒப்புதல் ஆகுதல் செய்ய முடியாதுங்க சமாதானம் வைத்துக் கொள்ளாமல் இருந்தா. அதனால தான் எபேசியர் 4வது அதிகாரம், if I am not mistaken, அழகாக பவுல் சொல்லுகிறாரு, கீப் தட் பாண்ட் ஆஃப் பீஸ், சமாதான கட்டுகளை பார்த்து கொள்ளுங்கள், அது அருந்து பேராதபடி காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறாரு. காத்துக்கொள்ளும். மூன்றாவது கூட்டம் தான் இயேசு சொல்லுகிறவர்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களா? என்ன பண்ணுச்சு? பண்ணுகிறவர்கள், சமாதானத்தை செய்கிறவர்கள், அவர்களை குறித்து நாம் பார்ப்போம். தேவஜனம், இவர்கள் பழையவைகளை பேச மாட்டார்கள். இவர்கள் ஆண்டவர் பிள்ளைகளாக இருப்பார்கள். அவர்கள் நான் சமாதானமா இருந்தா போதும் மட்டும் சிந்திக்காமல் மற்றவர்களும் சமாதானமா இருக்கணும் என்று சொல்லி யோசிக்கிறவர்களாக இருப்பார்கள். They are the peacemakers. Amen. அப்ப பீஸ் கீப்பர்ஸ் எப்படி யோசிப்பார்கள்? சமாதானத்தை வைத்துக் கொள்கிறவர்கள் என்ன யோசிப்பார்கள்? நான் சமாதானமா இருந்தா போதும், எனக்கு பிரச்சனை வேணாம். பீஸ் டேக்கர்ஸ் எப்படி இருப்பாங்க? மற்றவங்களோட சமாதானம் எடுத்தாதான் எனக்கு சமாதானம் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பீஸ் மேக்கர்ஸ் எப்படி இருப்பாங்க? எனக்கும் மற்றவர்களோட சமாதானம் இருக்கணும், ஆனா என்னோட சகோதரர்கள் அவர்கள் சண்டை போட்டாலும் என்னால சும்மா இருக்க முடியாது, அவர்களையும் நான் சமாதானம் பண்ணுவேன்னு சொல்லுவார்கள். அவர்கள் தான் தேவனோட பிள்ளைகள். அதனால்தான் இந்த மாதம் அது நடக்கணும் என்று சொல்லி நான் விருப்பப்படுகிற நாள் இந்த காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். Because I want to be a peacemaker. Let's settle it for the health of the church. திருசபை சுகத்துக்கும் திருசபை வளர்ச்சிக்கும் இதை நம்ம செய்வோம். தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை சமாதானத்தை செய்கிறவர்களாக இருக்கணும் என்று சொல்லி விருப்பப்படுகிறார். அதுதாங்க ஒப்புதல் ஆகுதல். தட் இஸ் ரெகான்சிலேஷன். அதுதான் ஒன்றாக சேர்ந்து வருவது. தேவஜனமே, இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், சமாதானத்தை செய்கிறவர் என் பிள்ளைகள் என்று சொல்லணும். God must call us as a peacemakers. Let us reconcile with one another. ஒருவருக்குள்ளாக ஒப்புதல் ஆகுங்க. போதும், செய்தது பேசினது எல்லாம் போதும். எல்லா இடத்துலையும், வீடா இருந்தாலும் சரி, வேலை இடமா இருந்தாலும் சரி, படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, வாலிபர்கள் சிறு பிள்ளைகள், உங்களுக்கும் சில நேரத்தில் சில நட்புகள் உறவுகள் பிரிந்து போகும். எல்லாத்தையும் சரிப்படுத்துங்க. Go and settle, reconcile. அது திருசபையா இருந்தாலும் சரி, reconcile. இந்த லூக்கா 15வது அதிகாரத்தில் இந்த அப்பா என்ன பண்ணுகிறாரு? சகோதரருக்குள்ளாக மறுபடியும் சேர்த்து வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவன் விட்டுட்டு போனா நீ இருந்த, இப்ப அவன் வந்துட்டா நீ கிளம்புன்னு சொல்லல. ஆமா தானே? அவங்க அப்பா சொன்னாரா? அவன் விட்டு போனா நீ இருந்த, இப்ப அவன் வந்துட்டா நீ கிளம்புன்னு சொன்னாரா? இல்ல, அவன் வந்துட்டான், ஆனா எனக்கு நீனும் வேணும். He has written, but I also need you. Please come. He is pleading, please come. உள்ளுக்கு வா, வீட்டுக்குள்ள வா, சமாதானம் அறியலாம், ஒப்புதலாக செய்திடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா செய்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகையால் இன்றைக்கு நம்மளும் அப்படி செய்யணுங்க. வாங்க, ஒன்று சேர்ந்துடலாம். வேறுபாடுகள் எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரம் கட்டி வைத்தரலாம். முடியாதுங்க, செய்யலைன்னா இது முடியாது. It will not finish. It will continue to grow. அது தொடர்ந்து வளரதான் செய்யும். வளர விட்டுற வேண்டாம். ஏன்னா வளர விட்டோம்னா குடும்பத்துக்கு போவோம், பிள்ளைங்களுக்கு போவோம், மற்றவர்களுக்கு போவோம், பாதிப்பு மற்றவர்களுக்கு போவோம். முடிச்சிடலாம். Let's reconcile and finish it. If there's anything that you have to reconcile with one another, தேவஜனமே யோசிச்சு பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். ஆகையால் போதுகராக எனக்கு உங்க முன்பதாக சில காரியத்தை உங்க முன்பதாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். I just want to suggest few things before all of you. இன்றைக்கு உங்க குடும்பத்திலும் சரி, திருசபையிலும் சரி, இன்றைக்கு யாரோடு நீங்க ஒப்புதல் ஆகணும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களோட பேசுறார். 2 வாரம் பேசிட்டோம், நான் விட மாட்டேன். 29 வரைக்கும் நான் பேசிட்டு தான் இருக்க போறேன். ஒப்புதல் ஆகணும் என்று சொல்லி உங்க இருதயத்தில் ஆண்டவர் ஏவுதல் கொண்டு கொடுத்தார் என்றார். சொன்னார், என்னை வந்து பாருங்க, ப்ளீஸ் கம் அண்ட் see me. I'll be the middleman. I'll be there. I'm willing to come. I'm willing to spend time with you. Anyone,
யாரா இருந்தாலும் சரி, அது உங்க குடும்பத்துக்குள்ளேயா இருந்தாலும் சரி, வெளியிடமா இருந்தாலும் சரி, பரவாயில்ல, நான் என் பாஸ்டரை கொண்டு வரேன்னு சொல்லுங்க. ஐ எம் willing to come, I am willing to take my time and come. அது திருசபையா இருந்தாலும் சரி, நான் நேரத்தை எடுத்து நான் வர நான் ஆயத்தமா இருக்கிறேன். பாஸ்டர் வாங்க, நாங்கள் முடிக்கணும்னு பேச ஆசைப்படுகிறேன். நீங்களே கூப்பிடுங்க, நீங்களே அந்த நபரை கூப்பிடுங்க, பாஸ்டர் வச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்லுங்க. I am willing to come, I'll be the middleman, I want to be that peacemaker. Please come, let's settle it as a church, let's settle it as a family, let's settle it as a community. முடிச்சிரலாம். Let's reconcile. Those who want to dispute, those who want to settle a dispute, any argument, ஏதாவது ஒரு காரியம், ஆர்கியூமெண்ட் தமிழ் என்னது, கருத்து வேறுபாடு, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு மீட்டிங்ல யாரோ கேட்டுட்டாங்க, இல்லைன்னா ஏதோ வெளியே யாராச்சும் ஃபேமிலி கேதரிங்ல யாராச்சும் ஏதாச்சும் பேசிட்டாங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்ல, ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல ஏதோ ஒரு வேலை செய்யற உங்க வேலை செய்யற வாட்ஸ்அப் குரூப்ல ஏதோ யாரோ பேசிட்டாங்க, என்னை கூப்பிடுங்க. ஐ எம் willing to come, I am willing to take my time. நான் வரேன், பேசுறேன். I'll be there. Let's settle it. முடிச்சிரலாம், பேசி முடிக்கலாம். யாராவது கூட உங்க உறவை சரிப்படுத்தணும்னு ஆசைப்படுகிறீங்களா? If you want to make a relationship right with someone, call me. கூப்பிடுங்க, வரேன். I am willing, but let's settle it. இன்னும் தள்ளி போட வேண்டாம், இன்னும் தூக்கி போட வேண்டாம். எவ்வளவு தூரம் வீச போறோம், எவ்வளவுக்கு வீசுறோமோ எவ்வளவு தூரமா வரும். Those who know physics, பிசிக்ஸ் படிச்சவர்களுக்கு தெரியும். வாட்டர் ட்ராப்லெட்ஸ் போடுறோம், ரெண்டு தண்ணியை நம்ம ஊற்றணும்னா, ஒரு தண்ணி இப்போ ஒரு வாளியில் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றினா என்ன பண்ணும்? ரிப்பல்ஸ் வரும். ரிப்பல்ஸ் தமிழ் என்னது? தண்ணி நவரும் தானே. அதுக்கு மேலே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லாதீங்க, தமிழ் எனக்கு முடியாது. ஒரு சொட்டு தண்ணியை ஒரு வாளி தண்ணியில் போட்டால் என்ன பண்ணும்? அது அப்படியே ரவுண்டாக போகும். ஆமாம் தானே? உங்களுக்கு தெரியும் தானே? அப்படி ஏதாச்சும் சொல்லுங்க. முன்னுக்கு 2 பேர் தான் தலையாட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் மட்டும் தான் தண்ணி வருமா? இன்னொன்று முட்டை விட்டுரும், முட்டை வரதெல்லாம் விட்டுருங்க. தண்ணி ரவுண்டாக போகும். ஆமா தானே? ஆனா 2 சொட்டு தண்ணி நீங்க வச்சிங்கன்னா என்ன ஆகும்? அதே வாளியில 2 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 2 வேவ் மாதிரி போகும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் அதாங்க நடக்குது. இங்க ஒரு சின்ன பிரச்சனை இப்படி உழுவுது, அது ஒரு வேவ் போகும். இங்க நம்ம செஞ்சிடறோம், நீ இப்படி செஞ்சா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி இங்க ஒன்று செய்யறோம். அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க? நீ செஞ்சா நான் செய்யறேன், அவங்க அங்க ஒன்று போடுறாங்க. அதுதான் ரெசோனன்ஸ். கேட்டா சொல்றேன், 4-5 அப்ப படிச்சது இந்த ஞாபகம் இருக்கு. ஓகே, மூளை எப்போ நான் வயசாகல. அதுதான் என்ன பண்ணும், இங்க போறது அங்க போறது சேர்ந்து டபுள் ஆகும். அங்க செஞ்சவங்க பாரு, இங்க என்ன சொல்லுவாங்க? ஓ நீ இப்படி செஞ்சியா, நான் போறேன் பாரு, நான் செய்யறேன் பாரு, இங்க செய்வாங்க. போனது மறுபடியும் 3ஆம் மாதம். அதனால தாங்க சுனாமியே வருது. இப்படி மாத்தி அடிச்சுக்கிறதா, வேற ஒன்றும் கிடையாது. முடிச்சிடலாம். நீ செய், நான் செய்யறேன், நீ செய்யறேன்னு பேசுறதை விட்டுட்டு ஒரே தரம் பிரச்சனை இருக்குதா, கூப்பிடுங்க, நான் வரேன். ஐ எம் willing to come. ஆனா நான் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்ப்பேன். என்னால் முடியலன்னா நான் கூப்பிடுவேன். அது வரைக்கும் விட்டுறாதீங்க, நான் கூப்பிடுற வரைக்கும் விட்டுறாதீங்க. Don't go until I call both of you or both families or family members. அதுக்குள்ளார சரிப்படுத்திடுவோம். Let's reconcile. Let's accept one another. Don't condemn, don't accuse. Let's be peacemakers. Don't be peacekeepers. Don't even be a peacekeepers. Be peacemakers. And definitely don't be peace takers. தேவஜனமே, ஆகையால் வாங்க ஒப்புதல் ஆகும். லெட்ஸ் ரெக்கன்சைல். சமாதானத்தோடு இருப்போம். முன்மாதிரியாக நான் செய்கிறேன். யாராவது நான் கஷ்டப்படுத்தியிருந்தேனா இந்த 8 மாசத்துல, நான் யாராவது வேதனைப்படுத்தியிருந்தேனா என்னை தயவாக மன்னிச்சிருங்க. ஒப்புதல் ஆகிடலாம். லெட்ஸ் ரெக்கன்சைல். லெட்ஸ் பி டுகெதர். லெட்ஸ் பில்ட் அவர் சர்ச் டுகெதர். லெட் அவர் சர்ச் பி a healthy church. நம்ம திருசபை சுகமான வளருகிற திருசபையாக பார்த்துக்கொள்வோம். அதுதாங்க இயேசு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகிய இறுதியாக as a conclusion, ஒருவர் கீழ்த்தனமாக பார்க்காமல், விரோதமாக பார்க்காமல், ஒருவர் கிறிஸ்து நம்மளை எப்படி அழைத்திருக்கிறாரோ சமாதானம் செய்கிறவர்களாக நம்ம இருப்போம். அதுவே ஒப்புதலாக காணப்படுகிறது. That's the meaning of reconciliation. Let's accept one another and let's be a peacemakers. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Let us pray.